அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று தேய்பிறை அஷ்டமி. மகா சக்தி வாய்ந்த இந்த பைரவ மந்திரத்தை சொல்லுங்கள், எப்பேற்பட்ட பிரச்சனையும் உடனே தீரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி சனிக்கிழமையோடு வருது. இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. நம்ம சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதே மாதிரி சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த அஷ்டமி திதியும் மிக மிக உயர்ந்தது. ஏன்னா சிவபெருமானின் இன்னொரு அவதாரம் தான் பைரவர் இல்லையா? அப்போ பைரவரை சனிக்கிழமையில் அஷ்டமி திதிகளில் வழிபாடு செய்வது மேலும் மேலும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். அதிலேயும் சனிக்கிழமையில் இந்த அஷ்டமி திதியில் பைரவருக்கு பார்த்திங்கன்னா ராகு கால நேரத்தில் தீபம் போட்டு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கும். அப்படிப்பட்ட இந்த நாளில் சக்தி வாய்ந்த இந்த பைரவ காயத்ரி மந்திரத்தை யார் ஒருவர் உச்சரிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் இந்த நாளை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி திதி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது. உங்கள் ஊர்களில் எங்கே உங்கள் வீட்டுக்கு அருகில் சொர்ண ஆகர்ஷண பைரவர் சந்நிதி அப்படின்னு இப்போ தனியாக வச்சுருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக பைரவர் சந்நிதி அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் அங்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் அஷ்டமி திதியில் பைரவருக்கு பார்த்திங்கன்னா சிறப்பான வழிபாடுகள் செய்வாங்க. நீங்களும் கோவிலுக்கு போய் பூசணிக்காய் தீபம், மிளகு தீபம், அதாவது வெண் பூசணிக்காய் தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி 27 மிளகு எண்ணி வச்சு சிகப்பு துணியில் ஒரு முடிச்சு நல்லெண்ணெய் ஊற்றி அதை நீங்கள் திரியாக பயன்படுத்தும் பொழுது ரொம்பவே விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். ஏதாவது ஒரு தீபம் ஏற்றினா கூட போதுமானது. இந்த தீபங்கள்லாம் வீடுகளில் ஏற்றக்கூடாது. நீங்கள் வெண் பூசணிக்காய் தீபமாக இருக்கலாம், மிளகு தீபமாக இருக்கலாம், எலும்புச்சம்பழ தீபமாக இருக்கலாம், தேங்காய் தீபம், இந்த மாதிரி பரிகாரங்களுக்கு ஏற்றக்கூடிய தீபத்தை வீடுகளில் ஏற்றி பயன்படுத்தக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே பைரவர் சந்நிதிங்கிறது இருக்கும். சிறப்பான வழிபாடுகள் அங்கே செய்வாங்க. எப்போ அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு பைரவரை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. இதை கோவிலில் வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு தாராளமாக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். இதை நீங்கள் வீடுகளில் நான் கோவிலுக்கு போகிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நாங்கள் லேட்டாக தான் வந்தோம், இப்போ 7 மணி ஆயிடுச்சு, சும்மா வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு மட்டும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல. ஒரு தீபம் அது பைரவருக்காக ஏற்றக்கூடிய தீபம். அந்த ஜோதி ரூபத்திலேயே பைரவரை ஆகாவானம் செய்து நீங்கள் கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கமாக தரையில் அமர்ந்து கொண்டு டைரெக்டாக தரையில் அமராமல் கீழே ஒரு விரிப்பு விரித்து உட்கார்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணுங்க. மகா சக்தி வாய்ந்த இந்த பைரவ காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா? இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணுங்க. ஓம் காலகாலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணிவிட்டு உங்களுக்கு கடன் பிரச்சனைகள்லாம் தீரணும்னா தயிர் சாதம் நீங்கள் நெய்வேத்தியமாக எடுத்துகிட்டு போய் பைரவருக்கு வச்சுட்டு அந்த பிரசாதத்தை அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க. எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையுமே தீர்ந்து போய்விடும். நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி பைரவரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனை தீரணும், என்ன காரியங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு மனதார பைரவரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். வீடுகளில் ரொம்ப எளிமையாக நீங்கள் சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் வச்சுருக்கிறீங்கன்னா அதுக்கே நீங்கள் செய்யலாம். எதுவுமே இல்லைம்மா அப்படிங்கிறவங்க ஒரு சாதாரண மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு அந்த தீப ஜோதியில் நீங்கள் பைரவரை ஆகாவனம் செய்து இந்த மந்திரத்தை தாராளமாக நீங்கள் வீடுகள்லையுமே சொல்லலாம். இப்போ வெளியில் இருக்கிறோமா, நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம், இல்லை ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா பரவாயில்ல. நீங்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே நல்ல அமைதியான ஒரு இடமாக தேர்வு செஞ்சுக்கோங்க. அதில் ஒரு அமைதியாக உட்கார்ந்துட்டு
பைரவரை மனதார நினச்சிட்டு இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை பைரவர் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பா. நம்மளுக்கு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்குதுங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாமா ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பலருக்கும் பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் இந்த அஷ்டமி திதியில் பைரவருக்கு இந்த பைரவ காயத்ரி மந்திரத்தை சொல்லி பைரவரை நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். அதே மாதிரி சனிக்கிழமையில் நம்மளுக்கு இந்த அஷ்டமி வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க. தீராத நோய்களை தீர்க்கும். நிறைய பேருக்கு அப்போ இவருக்கு இந்த வயசுக்காரங்களுக்கு இந்த நோய் தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. இப்போ யாருக்கு வேணாலும், எந்த வயதினருக்கு வேணாலும், எந்த வயதில் வேணாலும் ஏதாவது ஒரு நோய்கள் அவங்களுக்கு வந்துடுது. இப்படி அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து பயனில்லாமல் போய் அவங்க ரொம்பவே அந்த நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த அஷ்டமி திதியில் பைரவரை வழிபாடு செஞ்சு பாருங்கள். உங்களினுடைய தீராத நோய்களும் தீரும். நிறைய பேருக்கு அடுத்தது இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை தான். இந்த கடன் பிரச்சனையால் தாம்மா என் உடம்பே கெட்டு போச்சு, இதை நினச்சி எனக்கு வரக்கூடாத நோயெல்லாம் கூட வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் புலம்பிகிட்ருப்பீங்க. அப்படிப்பட்ட இந்த கடன் பிரச்சனையை நொடி பொழுதில் தீர்த்து வைப்பார் பைரவர். அப்போது இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி திதியில் பைரவரை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பாராயணம் பண்ணி பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை பைரவர் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார். எந்த ஒரு பரிகாரத்தையும் வழிபாட்டையும் நாம் நம்பிக்கையோடு செய்யணுங்க. அதோட முழு பலனும் நம்மளுக்கு அப்போ தான் கிடைக்கும். அதனால தான் நான் எதையுமே முழு மனதோடு செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும். ஏதோ சொல்கிறாங்க, நம்ம கோவிலுக்கே நீங்கள் போங்களேன், இவங்க சொன்ன கோவிலுக்கு போனோம், அவங்க சொன்ன கோவிலுக்கு போனோம், எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளை மனமுகர்ந்து செய்யணும். ஏதோ கோவிலில் சொல்லிட்டாங்க, டக்குன்னு போய் சாமியை கும்பிட்டுருவோம், கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம், எந்திரிச்சு ரோபோட்டிக் மாதிரி வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா விஷயமும் நடந்துரும் அப்படிங்கிறது கிடையாது. கடவுள் எதை பார்ப்பார் அப்படின்னா, நாம் உள்ளன்போடு அவரை எந்த அளவுக்கு நம்பிக்கையோட வழிபாடு செய்கிறோம். அவர் நம்மளுடைய பக்தியை மட்டும்தான் பார்ப்பாரே தவிர வேறு எதையுமே பார்க்க மாட்டார். அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முழு மனதோடு நம்பிக்கையோடு அவரையே நாம் வழிபாடு செய்வது மட்டும்தாங்க. அதனால் கட்டாயம் நீங்கள் நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை சொல்லி இன்றைய தினம் வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சவங்க கோயிலில் போய் சொல்லுங்கள். முடியலையா வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு பைரவரை மனதார நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். வெளியூரில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கனாலும் நீங்கள் அந்த இடத்தில் இருந்து கொண்டே இந்த மந்திரத்தை சொல்லலாம். எந்த விதமான தவறுமே கிடையாது. பக்தியோடு சொல்லும் பொழுது கட்டாயம் நம்மளுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.